Hey all, welcome back to my channel Higher Ready. இன்னைக்கு நம்ம ஸ்பெசிபிக்கா லீனியர் ரெக்ரெஷன்ல யூஸ் பண்ண போற மெட்ரிக்ஸ பத்தி ரொம்ப டெப்தாவும் ரொம்ப கிளியராவும் we are going to understand. நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க, இப்பதான் மிஷின் லேர்னிங் ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்றீங்க, ஏஐ ஒரு டேட்டா சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணும்போது there are chances that you might not learn these concepts clearly. இந்த கான்செப்டை நீங்க கிளியரா லேர்ன் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க மாடல்ஸ் பில்ட் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஸ்டார்டிங்ல பண்ணக்கூடிய அந்த மிஸ்டேக் கடைசியில அந்த மாடலோட ஹோல் பெர்ஃபார்மன்ஸே அதை அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஃபார் லேர்னிங் ஹவு த மெட்ரிக்ஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க கிளியரா புரிஞ்சுக்காம ஒரு லீனியர் ரெக்ரெஷன் மாடல் எடுத்து ஒர்க் பண்ணீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பிகம் யூஸ்லெஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். So, first of all, what exactly is simple linear regression? ஸ்பெசிபிக்கா நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை டேட்டால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றேன். எப்படி என் டேட்டா இருக்கு அப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு, இன்னொரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு. ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் பேஸ் பண்ணி எப்படி என்னோட அந்த டிபெண்டன்ட் வேரியபிள் ஆர் இல்ல அந்த டார்கெட் வேரியபிள். ஸோ நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள் எப்படி சொல்லலாம், டார்கெட் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான டார்கெட் வேல்யூ. ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி இது மாறுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த அல்காரிதம் தான் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இதை பத்தி நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ், இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மேக் ஷூர் யூ செக் அவுட் த வீடியோ தட் ஐ போஸ்டட் பிஃபோர் திஸ். ஸோ நீங்க ஏஐ ஃபுல் கோர்ஸ் தமிழ்ல போய் செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு முன்னாடி அந்த பிளேலிஸ்ட்ல அதை நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க அதை லேர்ன் பண்ணிட்டு இதை கண்டினியூ பண்ணாதான் உங்களுக்கு இது தெளிவா புரியும். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கோர் வந்து அவங்க எவ்வளவு நேரம் படிச்சாங்கன்றத பேஸ் பண்ணி மாறும். சம்டைம்ஸ் இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு சில டைம் வந்து நீங்க புக்கு முன்னாடி வச்சுட்டு இஃப் யூ ஸ்க்ரோல் இன்ஸ்டா ஆர் இஃப் யூ வாட்ச் யூடியூப் ஷார்ட்ஸ் திஸ் won't ஒர்க். இல்ல நீங்க ஃபோக்கஸ்டா படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு நேரம் படிக்கிறீங்களோ அந்த டைமை பேஸ் பண்ணி உங்களோட மார்க்ஸ் கண்டிப்பா மாறும். நீங்க நிறைய நேரம் படிச்சீங்க, எஃபோர்ட்ஸ் போட்டு அப்படின்னா கண்டிப்பா யூ வில் கெட் குட் மார்க்ஸ், ஸ்பெசிபிகலி ஃபோக்கஸ்டா படிச்சீங்கன்னா. இப்போ என்கிட்ட ஒரு டேட்டால ரெண்டு டேபிள் இருக்கு. ஒரு டேபிள்ல ஒரு காலம் இருக்கு, ஒரு டேபிள்ல ரெண்டு காலம் இருக்கு. ஒரு காலம் என்ன அப்படின்னா ஹார் ஸ்டடிடு, இன்னொரு காலம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்டோட மார்க். ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளவு நேரம் படிச்சிருக்காங்கன்றத பேஸ் பண்ணி நான் அவங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ண போறேன். சோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே லீனியர் ரெக்ரெஷனுக்கு கீழே தான் வரும். எப்படி சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனை கால்குலேட் பண்ணுவீங்க, ஹவு இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். ஸ்பெசிபிக்கா ஒரு மாடலுக்குள்ள என்ன நடக்கும், தட் இஸ் வாட் we are going to try to understand here. அது எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டேட்டா நீங்க கொடுத்துட்டீங்க, அந்த டேட்டால எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேல்யூ இருக்கு. ஒண்ணு நீங்க கொடுக்குற அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள எக்ஸ்ல பிளாட் பண்ணிருக்கோம், டிபெண்டன்ட் வேரியபிள ஒய்ல பிளாட் பண்ணிருக்கோம். இந்த சினாரியோல என்னோட மாடல் அதை எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா அது கூட எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா அது ஒரு கிராஃபா பிளாட் பண்ணும். பிளாட் பண்ணிட்டு அந்த எக்ஸும் ஒய்யும் எப்படி ரிலேட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு, இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே வந்து ஸ்கேட்டர் பிளாட் மாதிரி இந்த மாதிரி டாட்ஸா பிளாட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த இடத்துல இந்த டாட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணலாமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும் லீனியர் ரெக்ரெஷன் மாடல்ஸ். சோ இப்படிதான் அது பேசிக்கலா உள்ள ஒர்க்கே ஆகுது. I'm saying it again because this is very much important. என்னன்னா நீங்க டார்கெட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ரெண்டையுமே பிளாட் பண்ணுவீங்க. நம்ம விஷுவலைசேஷனுக்கும் பிளாட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் மாடலுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பிளாட் பண்ணி பார்த்து எந்த ஒரு டாட்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு லைனை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணும். அதை வச்சுதான் என்னோட ரெக்ரெஷன் மாடல் அந்த டேட்டாவையே புரிஞ்சுக்கும். இந்த வேல்யூ பேஸ் பண்ணி இப்படி மாறுது. சோ இப்போ ஒரு வேல்யூ நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹால் ஸ்டடிக்கு ஸ்டூடெண்ட் மார்க்குன்னு கொடுத்து நான் ஒரு டேட்டா வச்சு என் மாடலை ட்ரெயின் பண்ணிட்டேன் ஒரு 100 டேட்டா வச்சு. இப்போ இன்னும் 20 புது டேட்டா கொடுக்குறேன் ஹால் ஸ்டடியில மட்டும் வச்சு எனக்கு இவங்க இவங்க எவ்வளவு மார்க் எடுப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கொடு அப்படின்னா அது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணும், அந்த 100 டேட்டாவையும் அது லேர்ன் பண்ணிருக்கணும்ல, அந்த லேர்னிங் அது இப்படிதான் பண்ணும். So this is how linear regression models actually work. So the goal is
to find a line that best describes how x influences y. So x பேஸ் பண்ணி எப்படி y மாறுது அப்படின்ற அந்த லைனை கண்டுபிடிக்கிறது தான் இந்த லீனியர் ரெக்ரெஷனோட ஒர்க். So for example, நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள், நான் ஹார் ஸ்டடியில பேஸ் பண்ணி எப்படி நீங்க ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்கை கால்குலேட் பண்ணலாமோ அதே மாதிரி ஒரு ஹவுஸ் சைஸை பேஸ் பண்ணி அதோட பிரைஸை கால்குலேட் பண்ணலாம். இதையுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ரொம்ப கிளியரா பார்த்திருந்தோம். இந்த இடத்துல ரெக்ரெஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஹவுஸ் பிரைஸ் வந்து எப்படி மாறுது அப்படின்றத அந்த யூனிட் வைஸ் கால்குலேட் பண்ணும். So this is how actually the regression works. Okay, what is the best fit line? நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். Listen now carefully. This is going to give you clarity about that. Okay. இந்த பெஸ்ட் ஃபிட் லைன் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, என்னோட மாடல் வந்து ஒரு வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ணும்ல, அது பேரு ப்ரெடிக்டட் வேல்யூஸ். ஆல்ரெடி அந்த எக்ஸ் அண்ட் ஒய்ல எக்ஸ்ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய்ன்றது டிபெண்டன்ட் வேரியபிள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ டிபெண்டன்ட் வேரியபிள் என்னது, டார்கெட் வேரியபிள். அதை தான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, இப்போ ஆல்ரெடி ஒரு டேட்டா கொடுத்து என் மாடலை ட்ரெயின் பண்ணுவேன்ல, இப்போ அதுல இருக்கக்கூடிய அந்த டார்கெட் காலம்ல இருக்க வேல்யூஸ் எல்லாமே ஆக்சுவல் வேல்யூஸ். ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக ஐ எம் கோயிங் டு ஷோ யூ. இப்போ என்கிட்ட எக்ஸ்ன்னு ஒரு காலம் இருக்கு. ஓகே, லெட்ஸ் கிவ் சம் ஸ்பேஸ். ஒய்னு ஒரு காலம் இருக்கு. ஓகே, இந்த ஒய்ன்றது ஆக்சுவல் வேல்யூஸ். ஓகே, இதே மாதிரி இப்ப ப்ரெடிக்டட் வேல்யூஸ்க்கு ஒரு காலம் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, என் மாடல்ல ஒரு எக்ஸ் வேல்யூ நான் கொடுத்தேன்னா அதுக்கான ப்ரெடிக்டட் வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதோட ப்ரெடிக்டட் ஒய்க்கான ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து ஒரு 15 இருக்கு. இது ஏதோ ஒரு நியூமெரிக்கல் காலம். ஓகே, அதாவது ஆக்சுவல் வேல்யூ, அதாவது எக்ஸுக்கு ஸ்ட்ரைட்டா ஒய்க்கு 15 இருக்கு. மேபி ஒருத்தங்க ஹார்ஸ் ஸ்டடிட் வந்து 10ஆ இருக்கலாம், மார்க்ஸ் அவுட் ஆஃப் 15க்கு 15 எடுத்திருக்கலாம். இப்போ என் மாடலுக்கு நான் 10 ஹார்ஸ்னு கொடுக்குறேன், இன்புட் டேட்டாவா புது ஒரு டேட்டாவா 10 ஹார்ஸ்னு கொடுக்குறேன் அப்படின்னா அது எனக்கு 15 ப்ரெடிக்ட் பண்ணணும் இந்த இடத்துல. இப்ப 14 ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த இடத்துல டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் வேல்யூ அண்ட் ப்ரெடிக்டட் வேல்யூன்னு ஒண்ணு கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, அத மினிமைஸ் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைன் தான் இந்த பெஸ்ட் ஃபிட் லைன்னு சொல்றாங்க. அதாவது இந்த 15க்கும் 14க்கும் நடுவுல ஒரு வேல்யூ டிஃபர் ஆகுதா, ஸ்டூடெண்ட் மார்க் ஆக்சுவலி 15 தான், ஆனா இது 14 கெஸ் பண்ணிருக்குல்ல, என் மாடல் அப்ப ஏதோ ஒரு இடத்துல தப்பா லேர்ன் பண்ணிருக்குல்ல, அந்த இததான் நம்ம ஸ்பெசிபிக்கா எரர்னு சொல்லுவோம். இதை மினிமைஸ் பண்றதுக்காக தான் நான் ஸ்பெசிபிக்கா இந்த பெஸ்ட் ஃபிட் லைனையே யூஸ் பண்றேன். சோ இந்த லைன் என் டேட்டால ட்ரெண்டை ரெப்ரசென்ட் பண்ணும். என் டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்ட்ரெயிட்டா இந்த மாதிரியான ஸ்லோப்பா இருக்கலாம், இல்ல இப்படி வளைஞ்ச மாதிரியான ஒரு லைனா இருக்கலாம், பட் அந்த லைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். சோ இட் ரெப்ரசென்ட்ஸ் த ஆவரேஜ் ட்ரெண்ட் இன் மை டேட்டா. இந்த மாதிரிதான் ஒரு பெஸ்ட் ஃபிட் லைன் இருக்கும். இப்ப என் டேட்டா எல்லாம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 டாட்டையோ இல்ல எவ்வளவு டாட்ஸை வந்து ஒரு அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்து என் மாடல் அந்த டேட்டாவை புரிஞ்சுக்கும். எப்படின்னா இந்த எக்ஸுக்கு ஏத்த மாதிரி எப்படி ஒய் மாறுது, ஒவ்வொரு வேல்யூக்கும் அதை அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அப்படிதான் இந்த லீனியர் ரெக்ரெஷன் மாடல்ஸ் ஒர்க் ஆகுது. Now let's try to understand what is cost function when it comes to linear regression. இது என்ன பண்ணும் அப்படின்னா, காஸ்ட் ஃபங்க்ஷன்னா ஸ்பெசிபிக்கா ஈஸியா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணுமே இல்ல, என் மாடல்ல எவ்வளவு எரர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. So that is what I have given here. How wrong the model's predictions are. இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபார்முலா. சோ நீங்க இத பத்தி கொஞ்சம் கூட வரி பண்ணிக்க வேண்டியதே இல்ல. ஏன்னா நம்ம ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் எடுத்து யூஸ் பண்ணும்போது காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க நான் இந்த ஃபார்முலா எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணவே மாட்டேன். இன்ஸ்டெட் பைத்தான்ல இன்பில்டா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். சோ காஸ்ட் ஃபங்க்ஷனா என்னன்னு நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். என்ன காஸ்ட் ஃபங்க்ஷன்? இட் மெஷர்ஸ் ஹவு ராங் த மாடல்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர். சோ என் மாடல் ப்ரெடிக்ட் பண்ணது எவ்வளவு தப்பா இருக்கு, ஆக்சுவல் வேல்யூல இருந்து ப்ரெடிக்டட் வேல்யூ கண்டுபிடிக்குது, அது கரெக்டா தப்பான்னு செக் பண்ணும்போது தப்பா இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல மிஸ்டேக்ஸ் இருக்கு, எவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றதா இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன். இன்கேஸ்
இதுதான் எரரா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வேல்யூன்னு சொல்லியாச்சு. உங்களோட காஸ்ட் ஃபங்க்ஷன்ல வரக்கூடிய அவுட்புட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது மாடல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தமா இல்ல மோசமா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தமா? ஜஸ்ட் பாஸ் த வீடியோ அண்ட் கோ டூ த கமெண்ட். இன்கேஸ் காஸ்ட் ஃபங்க்ஷனோட வேல்யூ உங்களுக்கு அவுட்புட் கம்மியா வந்ததுன்னா மாடல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்ல வர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தமா? தென் லுக் அட் திஸ். லோவர் காஸ்ட் மீன்ஸ் பெட்டர் மாடல். எனக்கு காஸ்டுக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து கம்மியா இருந்தது அப்படின்னா, காஸ்ட் ஃபங்க்ஷன்ல வரக்கூடிய அவுட்புட் கம்மியா இருந்தது அப்படின்னா என் மாடல் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். வாட் இஃப் என்னோட அவுட்புட் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அவுட்புட் வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா என் மாடல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணுதா? ஸோ டெஃபினெட்லி ஸ்ட்ரைட் ஆப்போசிட் டு தட். ஏன்னா இது எரர் தானே. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எரர். அப்ப அதிகமா இருக்குன்னா என் மாடல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, கரெக்டா வேல்யூஸ கண்டுபிடிக்கல. தட் இஸ் த மீனிங் ஆஃப் having a maximum cost function value. In case கம்மியா இருந்தா என் மாடல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இதுல மட்டும் நீங்க எப்பவுமே கிளியரா இருக்கணும். The next thing that you need to understand is gradient descent for linear regression. ஒண்ணுமே இல்ல, it is actually a step by step process. அதுதான் நம்ம இங்க ஆப்டிமைசேஷன் அல்காரிதம்னு சொல்றோம். என் மாடலோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த லீனியர் ரெக்ரெஷன் மாடலோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த காஸ்ட் ஃபங்க்ஷனோட வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுது. இதுதான் இந்த கிரேடியன்ட் டெசன்ட்டோட வேலை. அதனாலதான் இதை ஆப்டிமைசேஷன் அல்காரிதம்னு சொல்லுவோம். என்னோட ரெக்ரெஷனோட பெர்ஃபார்மன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்காக இது ஸ்பெசிபிக்கா இந்த காஸ்ட் ஃபங்க்ஷனோட வேல்யூவை மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எடுத்த உடனே அதோட வேல்யூஸ் இருக்குல்ல, ரேண்டம் வேல்யூஸ் அப்ளை பண்ணி பார்க்கும். அடுத்து எரர் வேல்யூவை கால்குலேட் பண்ணும். தென் ஃபைனலி ஒவ்வொரு வேல்யூவா சேஞ்ச் பண்ணி எந்த வேல்யூ போட்டா எனக்கு எரர் குறையுது, காஸ்ட் ஃபங்க்ஷன்ல இருந்து அவுட்புட் கரெக்டா வருது நான் எதிர்பார்க்கிற மாதிரி அப்படின்னா செக் பண்ணி பார்க்கும். ஸோ அப்படிதான் கிரேடியன்ட் டெசன்ட் ஸ்பெசிபிக்கா லீனியர் ரெக்ரெஷன்ல ஒர்க் ஆகுது. நீங்க இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன அனலாகி ஆட் பண்ணிருக்க பாருங்க. என்னன்னா, நீங்க மேல இருந்து ஒரு ஹில்ல இருந்து கீழே நடந்து வரீங்க. கீழே ஒரு வேல்யூ ரீச் பண்றதுக்காக நடந்து வந்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க ஒவ்வொரு ஸ்டெப் வந்து கீழே மூவ் ஆக ஆக உங்களோட எரர் வேல்யூ கம்மியாகுது. So that is what I have given here. Each step moves you closer to the minimum error. நீங்க மேல இருக்க இங்க இதுதான் உங்களோட கோல்னு வச்சுக்கோங்களேன். கீழே ரீச் பண்றதுதான் உங்களோட கோல்னா, நீங்க இந்த இடத்துல இருக்கும்போது உங்களோட எரர் வேல்யூ அதிகமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண உங்களோட எரர் வேல்யூ குறைஞ்சுக்கிட்டே வருது. சோ இததான் இந்த கிரேடியன்ட் டெசன்ட் ஆக்சுவலி பண்ணுது. சோ இந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்லோப் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். நீங்க கீழே வர இப்படி இருந்த ஒரு அந்த ஹில்லு இப்படி ஆகுமா, கீழே இறங்க. சோ அந்த ஸ்லோப் அட்ஜஸ்ட் பண்ற வேலையை தான் இந்த கிரேடியன்ட் டெசன்ட் அல்காரிதம் பண்ணும். Then you need to clearly understand why linear regression is important. Linear regression ஸ்பெசிபிக்கா உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா இது ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும். எந்த ஒரு எம்எல் மாடல்ஸா இருந்தாலும் இதோட இன்னர் அனலாகி பேஸ் பண்ணி தான் ஒர்க்கே ஆகுது. உங்களோட பிசினஸ்க்கு நீங்க இல்ல ஒரு பிசினஸ் பேஸ்ட் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் சேல்ஸை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இல்ல ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு நியூமரிக்கல் வேல்யூவா ப்ரெடிக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அல்கோரிதம் ஆர் ஒன் ஆஃப் த கோ டு அல்கோரிதம்னா கண்டிப்பா இந்த லீனியர் ரெக்ரெஷன். லீனியர் ரெக்ரெஷனை எப்படி நான் எவாலுவேட் பண்றது? அதாவது நீங்க எக்ஸாம்ல எழுதுற அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை நான் எப்படி எவாலுவேட் பண்ணுவேன்? அதே மாதிரிதான் இந்த எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ். இது என் மாடல் நல்லா ஒர்க் ஆயிருக்கா இல்லையா, இந்த டேட்டால இருந்து கரெக்டா அதோட வேலையை பார்த்து கொடுத்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில வேல்யூஸ் தான் இந்த எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ். இதுல ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா சொல்றேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர் ஸ்கொயர்ட் வேல்யூனா என்னன்னா, இது அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கும் வேல்யூஸ். இன்கேஸ் 0.9 0.8 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா 0.5க்கு மேல இருந்தாலே என் மாடல் நல்லா என் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் 0.8 0.9 இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சோ ஆர் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்றது என் மாடல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணும்.
இதுவே now come to RMSE value. RMSEன்றது root mean squared error. What the name says, it is an error. என் மாடல் எவ்வளவு மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கு, எவ்வளவு எரர் பண்ணிருக்கு. இப்போ ஆர் ஸ்கொயர் வேல்யூ அதிகமா இருந்தா என் மாடல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ கம்மியா இருந்தா என் மாடல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். இன்கேஸ் என் மாடல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதான் நான் செக் பண்றதுக்கு வாட் ஐ ஹாவ் டு கன்ஃபார்ம் இஸ் ஆர் ஸ்கொயர் வேல்யூ அதிகமா இருக்கணும் அண்ட் ரூட் மீன் ஸ்கொயர் எரரோட வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கணும். ஆர் ஸ்கொயர் அதிகமா இருக்கணும், ரூட் மீன் ஸ்கொயர் எரரோடது கம்மியா இருக்கணும். assumptions of linear regression, அதாவது ஏன் லீனியர் ரெக்ரெஷன் மாடல் புரிஞ்சுக்குது இல்ல, ஏதோ ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தானே ஒரு விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குது. சோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த பிரெயின் ஆஃப் திஸ் அல்காரிதம், கரெக்டா? சோ அது என்ன புரிஞ்சுக்குது, எந்த மாதிரி விஷயங்களை இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது டிசைட் பண்ணி அடுத்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் அசம்ப்ஷன் ஆஃப் லீனியர் ரெக்ரெஷன். சோ எப்படி அது கன்ஃபார்ம் பண்ணிக்கும், நான் எப்போ எடுத்த உடனே நீ எந்த ஒரு டேட்டா கொடுத்தாலும் என் டேட்டால லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதாவது எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா ஒய்லியூ இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆனா ஒய்லியூ டிக்ரீஸ் ஆகுது. சோ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. சோ அததான் நம்ம இங்க லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கொடுத்திருக்கோம். சோ இப்படிதான் என் லீனியர் ரெக்ரெஷன் மாடல் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கும். அடுத்து நோ மல்டிகோலினியாரிட்டி. இன்கேஸ் நான் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஒரு காலம் வச்சு இன்னொரு காலம் ப்ரெடிக்ட் பண்றோம், அதே மாதிரி 4 காலம் வச்சு ஒரு காலம் ப்ரெடிக்ட் பண்றேன். 4 ஃபீச்சர்ஸ், 4 இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் இமேஜின் திஸ் சினாரியோ. இப்ப அந்த 4 வேல்யூ வச்சு ஒரு வேல்யூ ப்ரெடிக்ட் பண்றல, அந்த 4 வேல்யூக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னா என் மாடல் டேட்டாவை சரியா புரிஞ்சுக்காது. அது புரிஞ்சுக்கிறதுக்குள்ள எரர் நடக்கும். சோ அந்த இடத்துல இந்த 4க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அது மல்டி கொலினியாரிட்டி இருக்குன்னு அர்த்தம். சோ நோ மல்டி கொலினியாரிட்டினா அந்த 4 ஃபீச்சர்ஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் இல்லைன்றதான் அது எடுத்த உடனே புரிஞ்சுக்குது. சோ இந்த இடத்துல அது லீனியர் ரிலேஷன்ஷிப் இந்த சென்ஸ் டார்கெட்டுக்கும் அந்த ஃபீச்சர்ஸ்க்கும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்க்கும் தான் ரிலேஷன்ஷிப் இருக்கே தவிர்த்து அந்த நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்க்கு நடுவுல ஒரு 2-3 காலம்ஸ் இருக்குன்னா அதுக்கு நடுவுல ரிலேஷன்ஷிப் இல்ல. தட் மீன்ஸ் நோ மல்டி கொலினியாரிட்டி. The third thing, it is actually quite an interesting one. Homoscedasticity, what is it? அந்த பேரை பார்த்த உடனே இது என்ன பெருசா இருக்கு, புரியுமா புரியாதா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா நான் கீழே உங்களுக்கு அதுக்காக தான் ரெஃபரன்ஸ்க்கு ஆட் பண்ணிருக்கேன், நீங்க நோட் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஹோமோசெடாசிட்டினா என்னன்னா ஸ்பெசிபிக்கா ஒரு மாடல் வந்து ஸ்பெசிபிக்கா எப்பவுமே எரர் கொடுக்கும் நம்மளுக்கு. அந்த இடத்துல என் மாடல் அந்த எரரை எல்லா டைமும் ஒவ்வொரு எரரும் ஒரே சைஸ்ல தான் இருக்கு. நிறைய டைம் எரர் பெருசா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம். ஆனா லீனியர் ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் அது எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னா எல்லா எரரும் ஒரே சைஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கும். So that is called as homoscedasticity. So it is one of the assumption of linear regression. The next thing is normal distribution of error. So it is almost close to homoscedasticity. So என்னோட எரர் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ஒண்ணு பெருசா ஒண்ணு சின்னதா இல்லாம எரர்ஸ் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, எல்லா டேட்டாலையுமே இருக்கு அப்படின்றதுதான் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அண்ட் ஃபைனலி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். சோ ஒவ்வொரு அப்சர்வேஷனுக்கும் இன்னொரு அப்சர்வேஷனுக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் இல்ல. அதாவது இப்ப 5க்கு 10 அவுட்புட் வருதுன்னா 6க்கு 7க்கு வருதுன்றது காரணம் அந்த 5க்கு 10 வந்தது இல்ல, அந்த 6க்கு 7 வர்றதுக்கான ரீசன் இதே மாதிரி சிமிலரா இன்னொரு டேட்டா இருந்ததுதான். சோ தட் இஸ் கால்ட் அஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன். சோ என்னோட லீனியர் ரெக்ரெஷன் மாடல் அப்படிதான் புரிஞ்சுக்கும். ஹைபோதெசிஸ், இது என்னன்னா this is something that most of the people get confused. சிம்பிளா சொல்றேன், இதுல 2 types of hypothesis இருக்கு. ஹைபோதெசிஸ்னா என்னன்னா சிம்பிளா ஒரு மாடல் எனக்கு வந்து அவுட்புட்டா இதுதான் கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து வச்சிருப்பேன்ல. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு நான் ஒரு அசம்ஷன் வச்சிருப்பேன். மாடல் இதுதான் கடைசி எனக்கு அவுட்புட் கொடுக்க போகுது அப்படின்ட்டு. நான் நல் ஹைபோதெசிஸ்னா என்னன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நான் எதிர்பார்த்தது நடக்கல. இன்கேஸ் ஆல்டர்னேட் ஹைபோதெசிஸ் அப்படின்னா நான் எதிர்பார்த்த அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு, அவ்வளவுதான். நீங்க ரொம்ப டீப்பா இதை லேர்ன் பண்ண எச்சா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நல் ஹைபோதெசிஸ்னா என்னன்னா நான் எதிர்பார்த்த அந்த ரிலேஷன்ஷிப் இல்ல. ஆல்டர்னேட் ஹைபோதெசிஸ்னா நான் நினைச்சது அப்படியே ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. சோ அந்த மாதிரிதான் இந்த நீங்க ஹைபோதெசிஸ புரிஞ்சுக்கணும். சோ see here hypothesis testing checks whether the relationship between x and y is statistically significant. So இந்த சினாரியோல நல் ஹைபோதெசிஸ் அப்படின்றது இல்லன்றத சொல்லும்.
ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ் அப்படின்றது ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லும். நவ் இந்த இடத்துல என் மாடல் கரெக்டா ஃபிட் ஆயிருக்கா, கரெக்டா ஒர்க் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஸ்பெசிபிக்கா இந்த R² வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்தும் அண்ட் தென் ரெசிடுவல் பிளாட்ஸ் நீங்க இந்த இடத்துல எப்படி பிளாட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த எரர் வேல்யூஸ் சோ எந்த அளவுக்கு எரர் இருக்கு அப்படின்றத வச்சும், அதாவது காஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல அதை வச்சும் RMSEனா எனக்கு எரர் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கு, ஸ்பெசிபிக்கா ரூட் மீன் ஸ்கொயர்ட் எரருக்கு there is a separate formula, அந்த வேல்யூ கம்மியா இருக்கா, R² வேல்யூ அதிகமா இருக்கான்றத ஸ்பெசிபிக்கா பார்த்துதான் என் மாடல் கரெக்டா ஃபிட் ஆயிருக்கா அப்படின்றதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. So this is how you generally access and understand the model fit. So these are the topics that we have for today. And these are very important topics. In case இந்த வீடியோ உங்களுக்கு first time பார்த்த உடனே mostly புரிஞ்சிருக்கோ, புரியலனா தப்பே கிடையாது. So what you have to do is rewatch the video if you couldn't understand it clearly, because this is very much important. நீங்க ஏதாவது ஒரு கான்செப்ட் புரியலனா நீங்க திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும். மேபி உங்களுக்கு புரியாம இருந்ததுக்கான ரீசன் நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிருப்பீங்க. ஓகே இது என்ன புது டாபிக்கா இருக்கே, புரியுமா புரியாதான் கன்ஃபியூஷன்ல இருந்திருப்பீங்க. So just rewatch the video, கண்டிப்பா உங்களுக்கு அதுல கிளாரிட்டி கிடைக்கும். So bye for now. If you have any doubts, without hesitation, drop them in comments. Bye for now. We'll meet you in next amazing video.